ஒரு ஹெவி சைஸில் முறாவில் பிரீடு எருமைங்க. நல்லா ஒரு புறங்கனை இருந்தாலும் எருமை நல்லா கறவை வரும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு கணத்தில் நல்ல ஒரு தெளிவான எருமை. ஆட்டோவுக்குலாம் போட்டால் டாடா ஏசிக்கெலாம் ஒரு எருமை தான் போட முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஹெவி சைஸில் ஒரு நல்ல தரமான எருமைங்க. கன்று போட ஒரு 15 நாள் ஆகுங்க. இப்போ கன்று வயிற்றில் இருக்கிற கன்று ரெண்டாணித்துங்க. கன்று போட்டால் ரெண்டாணித்து. பல்லு வந்து கடப்பல் முளப்புங்க. நல்லா ஒரு தெளிவான எருமை. காம்பு போன பாருங்கள், நல்லா பசுமாடு குளிர்ந்துருக்க அளவுக்கு நல்லா பக்குவமாக அச்சு வெள்ளை மாதிரி காம்பு. மடி இன்னும் ஒரு 5 நாள் ஆகுங்க. மடி எடுத்தால் மாடு பால் மாட்டு இருக்கிற அளவுக்கு நல்ல தெளிவான மடி வச்சு தான் எருமை கன்று போடுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரிஜினல் ப்ரீடு எருமைங்க. கறவை ஒரு 15 லிட்டருக்கு விடாமல் கறவை வருங்க. நல்லா ஒரு 10 ஹெச்எஃப் வச்சுருக்க தவளை இந்த மாதிரி ஒரு எருமையை போட்டிங்கன்னா போதும், நல்லா பால் டெஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த ஹெச்எஃப் அந்த மாட்டோட பாலோட கலந்து ஊற்றுறதுனால நல்ல ஒரு டெஸ்ட்டு எருமை நல்லா கலந்து தூக்கி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு தெளிவான எருமைங்க. கறவை ஒரு 15 லிட்டருக்கு கறவை வருங்க. இந்த எருமை தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.